ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாக் டெக் ஆஃப்டர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் அண்ட் பீப்புள். அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்கள் போயிடலாம். கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், அதனால தான் சரி விடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் லிஸ்ட்டுனா ஒன்றும் இல்லை, நீ அதிலே பேரில் தெரியும் உங்களுக்கு லிஸ்ட்டுனா என்னென்னு. அதெல்லாம் சொல்லி புரிய அவசியம் இல்லை. ஓகே, நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணிக்கிறேன்னா, a = a ஒரு வேரியபிள். லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. அதே 1, 2, 3 நார்மலாக அதேமாரி ஒரு 6 நம்பர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டா பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா இப்போ அந்த லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். இங்கே வேறு என்ன காணும். ஓகே, ரெண்டு கொடுத்துட்டேன். இங்கே 1, 2, 3, 4, 5, 6 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு எப்படி ஸ்ட்ரிங்கை நம்ம லிஸ்ட்டாக மாற்றலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க டேட்டா டைப்பில் சொல்லுவோம். ஸ்ட்ரிங்க்கு வந்து எப்படியும் டபுள் கோட்ஸை எங்கே யூஸ் பண்ண முடியும். டபுள் கோட்ஸில் ஜாக்குன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரன் கொடுக்குறோம். பார்த்தீங்களா, லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்ட்ரிங்கு அந்த ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ணால் டபுள் கோட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டில் டேபிள் ஒன்று தான், இந்த க்ளோஸ் ஓப்பன் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து இதை ஃபார் லூப்பில் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் இன்ட் இதை நான் கொஞ்சம் பாருங்க வரேன். இப்போ நான் வந்து ஏலேருந்து ஏலேருந்து 4 வரை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். பிரிண்ட்டு ஏன்னு கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் ஆகி ஆமாம் 4 வாட்டி பிரிண்ட் ஆகி பார்த்தீங்களா. இது நீங்கள் இப்போ உள்ளார ஐன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்று பிரிண்ட் ஆகும். ஏன்னு கொடுத்ததுனால இது 4 வாட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. மொத்த லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது. நீங்கள் ஒன்று பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா நார்மலாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒன் செகண்ட் இருக்குது. இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 6 வேல்யூ இருக்கா, ஆனால் இண்டெக்ஸ் வேல்யூ 5 தான். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் இருங்க, யாராவது வந்துச்சு இன்டே கொடுப்போம். கரெக்டாக தானே கொடுத்தேன், இருங்க வரேன். 1 செகண்ட். ஓகே, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும், மறந்துட்டேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி கால் பண்ண சாதாரண தான். இப்போ 0லேருந்து ஆரம்பம் 0, 1, 2, 3லேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 0க்கு இண்டெக்ஸ் வேல்யூனா 1 இருக்குது ஸ்டார்டிங் வேல்யூ. எண்டிங் வேல்யூ வந்து 5 இண்டெக்ஸ் வேல்யூ. அப்போ நம்ம கொடுத்தது வந்து 1லேருந்து 6 வரை. இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுக்கலாம், 5ன்னு கொடுத்துருக்கேன். அங்கே 6ன்னு பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒன்று கால் பண்ணணுன்னு வச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் கால் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து இங்கே -1 கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 0லேருந்து ஆரம்பிக்கும், எண்டிங் மைனஸில் போகும். பார்த்தீங்களா, அந்த எண்டிங்லேருந்து போகிறது மைனஸ் வரும். 6, 5, 4, 3, 2, 1 அதெல்லாம் மைனஸில் வரும். அப்படி கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மைனஸு. இந்த ஸ்டார்டிங்லேருந்து அதாவது 1, 2, 3லேருந்து போனீங்கன்னா நார்மல், பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நிறைய கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் நிறையா இது இருக்குது. இப்போ ஏதாச்சும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணுன்னா அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். எப்பிஎன்டி அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இப்போ நான் 7 ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது டைரெக்டாக 6க்கு அப்புறம் 7ல் போய் 6க்கு அடுத்தது தான் அந்த நம்பர் போய் சேவ் ஆகும், ஆட் ஆகும். இது நான் ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்துடுச்சு. ஏதாச்சும் ஆட் பண்ணால் அப்பண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது. ஏதாச்சும் வேல்யூ ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் நார்மலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி எந்த வேல்யூ உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமோ, இப்போ 6 ரிமூவ் பண்ணணுன்னா 6 மட்டும் கொடுத்துருங்க. a.remove 6. அப்புறம் வரேன். ஆமாம், ஏ தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, திருப்பி ரன் பண்ணுறேன். 6 மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு. மீதம் எல்லா நம்பரும் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து இன்செர்ட்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல இன்செர்ட் பண்ணுறது. இப்போ ஆனால் இண்டெக்ஸ் வேல்யூ தான் ரிமூவ் பண்ணும் இன்செர்ட் பண்ணும்போது நான் இப்போ 3,10ன்னு கொடுக்குறேன். 3 வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, 10 வந்து நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ. இது மாதிரி நான் பிரிண்ட் கொடுக்குறேன். அது கூட ஆட் பண்ணிட்டேன். பிரிண்ட் கொடுத்துட்டேன். ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 10 0 1 2 3 இப்போ 3க்கு நேரம் ஆகிடுச்சா. இப்படி தான் இது இன்செர்ட்டு, அப்பெண்டட், அடுத்து ரிமூவ் 3 இருக்கும். இதே தான் சேம் டியூப்பிள்லேயும் நம்ம பார்ப்போம். ஆனால் அது கொஞ்சம் இது அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், அது சாதா ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசமே. இப்போ நான் நம்பர் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 1,2 வேறு 1,2, 3ன்னு போட்டு ஓகே. நார்மலாக இப்போ நான் பிரிண்ட்டை கொடுத்து பிரிண்ட்டில் நம்பர்னு கொடுத்தா இந்த டியூப்பிள் பிரிண்ட் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் மிச்சம் சேம் தான். ஆட் பண்ணுறதா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இதில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட்டில் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். லிஸ்ட்டுக்குள்ளார லிஸ்ட்டு, அதாவது லிஸ்ட்டு அதேமாரி டியூப்பிள்குள்ளாரே அதேமாரி இருக்குது. நான் லிஸ்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் டியூப்பிள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் A = 1, 2, 3 கொடுத்து இதுக்குள்ளார ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். 5, 6, 5, 4 சின்ன தப்பாக அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஓகே, நான் கடைசியாக 6 முடிச்சுக்கிறேன், 10 முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ நான் பிரிண்ட்டில் மொத்த வேலையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A, அடுத்தது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3. அது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2 முடியுமா. ஆனால் 3ன்னு போட்டிங்கன்னா வச்சுக்கேன், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகும். நான் உங்களுக்கு அவுட்புட் கட்டுறேன், அப்போ புரியும். இப்போ நான் A = 3 ஏல 3 இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்களா, பிரிண்ட் ஆகிடுச்சு. அவளை இருங்க, நான் பிரிண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ A = 4ன்னு கொடுத்தேன்னா 10 பிரிண்ட் ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் 10 வந்து லாஸ்ட்டு, ஆனால் இண்டெக்ஸ் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஒரே இண்டெக்ஸ் வேல்யூவில் சேவ் ஆகிடும். அதனால தான் அந்த பிரிண்ட் லிஸ்ட்டு இதாகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டியூப்பில் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க.